குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு மார்கழி மாத பௌர்ணமியில் நடந்த அன்னதானத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம எப்போதும் போல் நம்ம தொண்டர்கள் போய் இந்த சந்தானலட்சுமியும் ஜெயராமனும் திருச்சி ஜிஹெச்சில் இந்த பௌர்ணமி சனிக்கிழமை வந்தது, மார்கழி மாதத்து பௌர்ணமி. அதில் 108 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தொண்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து களைப்பாக இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தியான காட்சி கிடச்சிருக்கு. அந்த தியான காட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய கூட்டத்தில் அவங்க நிற்கிறாங்களாம். அவங்க பேரன் வேதாந்தம் நிற்கிறானா. நிறைய ஜனங்க எல்லாம் சாப்பாடு கூட்டம் மாதிரி இருக்குதா, அதில் நின்றுட்டுருக்காங்களா. இவங்களும் அவங்களுக்கு அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. வானத்தில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு காட்சி தெரிஞ்சிருக்கு. அந்த காட்சியில் நம்ம குட்டி கண்ணை வந்து ஒரு சைடு திரும்பி உட்கார்ந்த மாதிரி முகம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு நினைப்பா இல்லை அந்த உண்மையிலே தெரியுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தானம் திரும்பியும் பார்த்துருக்கு. வானத்தை பார்த்தா அந்த கண்ணன் படம் அப்படியே அந்த உருவம் அப்படியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோன்னே இது என்ன பண்ணியிருக்கு, ஐயோ சரியாக தெரிய மாட்டேங்குது, ஒரு பக்கமாக முகம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இது சொல்லி நினச்ச அடுத்த செகண்ட் அந்த கண்ணை, குட்டி கண்ணை நல்லா நேராக பார்க்குற மாதிரி திரும்பி உட்கார்றாராம். திரும்பி உட்கார்ந்தோன்னே இதை பார்த்துட்டு அப்படியே ஐயோ சாமி தான், கண்ணன் தான் வந்திருக்காருன்னு கும்பிட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே வானத்திலேருந்து அதே வானத்தில் இன்னொரு காட்சி தோணுதான். அந்த கண்ணன் மறைஞ்சு பெருமாள் என்ன பண்ணுறாரா, நம்ம திருப்பதி பெருமாள் வந்து அப்படியே அலங்காரத்தோட நடந்து வராராம். நான் அந்த எப்படி திருப்பதியில் பார்ப்போமே பெருமாள், அதே போல் விஸ்வரூபத்தில் நடந்து வராராம். இந்த பார்த்தோன்னே இந்த கூட்டங்கள்லாம் பயந்து ஓடுதுங்களாம். ஐயோப்பா என்னத்தையும் ஒரு என்னடா இவ்வளோ பெரிய உருவம் அப்படி நம்மளை அப்படியே தெய்வம் நடந்து வருதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியில் பயத்தில் எல்லாம் ஓடுறாங்களாம் தலை தெறிக்க. சந்தானம் மட்டும் இந்த சாமி தானே நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுதான், அப்படியே பையனை கையில் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிதான். நின்னோன்னே இப்படி ஒரு காட்சி கண்டு முழிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்தேன் இல்லாமா, அப்படி என்னத்துக்கு இப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மாதத்தில் உகந்தது மார்கழி. அந்த கண்ணன் சொல்லுவார் கீதையில், நான் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லுவார். இந்த பௌர்ணமி சனிக்கிழமை வந்ததாலையும் அந்த பெருமாளும் கண்ணனும் வந்து இந்த உணவை, இந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அன்னதானத்தை. அதனால தான் உனக்கு வந்து கண்ணனையும் பெருமாளையும் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உதாரணமாக இன்னொரு காட்சியும் இந்த வீடியோவிலேயே பதிவாயிருக்கு. அதில் என்னென்னா, அந்த எப்போதும் இவங்க ஜிஹெச்சில் அன்னதானம் கொடுப்பாங்க. அப்போ வந்து அங்கே உள்ள ஸ்டாஃபுங்க, வெளியாளுங்க, ஏழை ஜனங்க வந்து வாங்குவாங்க, ஆஸ்பத்திரி ஸ்டாஃபுங்க வந்து வாங்குவாங்க. இந்த அன்னதானத்தில் மட்டும் திடீர்னு எங்கிருந்தோ வந்து நிறைய துப்புரவு பணியாளர்கள் வந்து சாப்பாடு வாங்கியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பூரா அந்த கண்ணனோட ட்ரெஸ்ஸு மாதிரி எல்லாமே ராமர் கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நிறைய கூட்டங்க வந்து வாங்கியிருக்காங்க. இதுலேருந்து இன்னும் என்ன உறுதியாக தெரியுதுன்னா, அந்த வைகுண்டத்திலேருந்தும் பெருமாளும் கண்ணனும் வந்து இந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட பரிவாரங்கள்லாம் இதில் வந்து கலந்துக்கிட்டு சாப்பிட்ருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக அமையுது. இதுதான் அந்த கண்ணனோட மார்கழி மாத பௌர்ணமியை அற்புதமாக நடத்தி கொடுத்துருக்காருங்கிறது, அவர் ஏற்றுக்கிட்டாருங்கிறது இதிலேருந்து புரிய வரும். ஓம் சக்தி.